மக்களே வணக்கம், தமிழுக்கு வணக்கம், தமிழ்நாட்டுக்கு வணக்கம். இது சொல்க வெல்க. டைட்டில் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, பவர்ட் பை ஸ்டெரன் கிளப் சோடா. தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு, தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கு. ஸோ இந்த தேர்தலை நம்ம கொண்டாட வேண்டாமா? எப்படி செலிப்ரேட் பண்ணுறது? ஒரு குவிஸ் காம்படிஷன் மூலமாக. அதுதான் சொல்க வெல்க. குவிஸ்ன்னு உடனே பயந்துராதீங்க, இது எல்லாருக்குமான குவிஸ். தேர்தலுங்கிறது ஒரு ஜனநாயக திருவிழா இல்லையா? ஸோ எல்லாரும் கலந்துக்கணும், என்ஜாய் பண்ணணும். இந்த குவிஸ் காம்படிஷனில் ஃபன் இருக்குங்க, மறந்துடாதீங்க. இன்ஃபோடெயின்மெண்ட், இன்ஃபர்மேஷன் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ரைட்டா? 2 கேள்விகளை கேட்போம். முதல் கேள்வி எம்சிக்யூ, 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். அதில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் சொல்லணும். அடுத்த கேள்வி, அந்த முதல் கேள்வி கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா 2வது கேள்விக்கு போவோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இந்த 2 கேள்விக்கும் சரியாக பதில் சொன்னால் என்ன கிடைக்கும்? கேஷ் வவுச்சர் கிடைக்கும். சரியா? அதை விட முக்கியம் நீங்கள் கலந்துக்கணுங்க. எலெக்ஷனில் எல்லாரும் போய் எப்படி ஓட்டு போடணுமோ அதே மாதிரி இதில் எல்லாரும் கலந்துக்கணும். இதில் 18 வயது குறைந்தவர்கள் கூட போட்டியில் கலந்துக்கலாம். ஜாலியாக ஆண்கள், பெண்கள், நகரத்தில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் கலந்துக்கலாம். ஏன்னா எலெக்ஷனுங்கிறது நம்ம எல்லாருக்குமானது. சரியா? ரைட்டா? நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்போம். அந்த ஃபோன் நம்பரை அடிச்சிங்கன்னா உள்ளே வந்துடலாம். அந்த நம்பர் அடித்தா நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்க முடியும். ஓகேவா? கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, கவலையப்படாதீங்க. குவிஸ்னு உடனே பயந்துடக்கூடாது. அடடா எப்படி இருக்கும், டஃப்பாக இருக்குமா அப்படின்னு. நோ, இட் வில் பி ஃபன். ஜாலியாக இருக்கும், ஃபன் செய்கிறோம். சரியா? இப்போ எலெக்ஷனை பற்றி பேசாதவங்க யார் இருக்கா? எல்லாரும் எலெக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுல்ல. ரைட்டு, பார்த்துலாமா? காலர்ஸ்லாம் வராங்களா? என்ன சொல்ல போகிறாங்க? அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் பார்த்துடலாமா? தயாரா நீங்கள்? நான் தயார், நீங்கள் தயாரா? இது சொல்க வெல்க. டைட்டில் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, பவர்ட் பை ஸ்டெரன் கிளப் சோடா. காலர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க, கேள்வி போடுறோம், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? ரைட்டு, யார் இருக்கான்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர்? மகாலட்சுமி. பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ வச்சுருக்கீங்க? அப்போ பேர்லேயே மகாலட்சுமி வச்சுருக்கீங்களே? பேர்ல மட்டும் இருக்கும். பேரில் மட்டும்தானா? உங்களுக்கு வளமும் சேரட்டும். எந்த ஊர் நீங்கள்? குடியாத்தம், வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம், குடியாத்தம். ஓகே, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க மகாலட்சுமி? நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணி வேலையில் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போகுது சார். ஓகே, எலெக்ஷன்லாம் ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போட்டிருக்கீங்களா? இப்பதான் நான் முதல் முறையாக போட போறீங்க 2026ல்? ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். மறக்காம ஓட்டு போட்டுருங்க. அன்னைக்கு டெஃபினட்டாக ஆஃபீஸ் லீவ் இருக்கும். சரியா? நன்றி. ஓகே ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு. சரி, நம்ம இப்போ கேள்விக்குள்ள போயிடலாமா? ரெடியா நீங்க? ரெடி சார். ஓகே, மகாலட்சுமி ரெடி, நம்மளும் ரெடி, போயிடலாம். முதல் கேள்வி சொல்க வெல்கல. ஃபர்ஸ்ட் கேள்வி மகாலட்சுமிக்கு போகுது. 4 ஆன்சர்ஸ் இருக்கும், நீங்கள் 15 நொடிக்குள்ளார சொல்லணும். தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி எது? ஆப்ஷன் ஏ தாம்பரம், ஆப்ஷன் பி தியாகராய நகர், அதாவது டி நகர், ஆப்ஷன் சி சோழிங்கநல்லூர், ஆப்ஷன் டி வில்லிவாக்கம். உங்களுடைய நேரம் இப்போ ஆரம்பிக்குது மகாலட்சுமி. ஓகே, 10 செகண்ட் இருக்கு இன்னும். சோழிங்கநல்லூர்னு சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி. லாக் பண்ணிடலாம். அது சரியா தப்பா பார்த்துடலாம். சரியான விடை. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருக்காங்க மகாலட்சுமி. வாழ்த்துக்கள் மகாலட்சுமி. சோழிங்கநல்லூர் சரியான விடை. இந்த தொகுதி இதில் இருக்குது, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. சென்னையோட ஐடி காரிடாரில், ஐடி கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்கிற இடம். 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட தொகுதி. இதில் தான் அதிக அளவில் வாக்காளர்கள் இருக்காங்க. ஒரு 5 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 lakhs இருந்தாங்க. இந்த எஸ்ஏஆருக்கு அப்புறம் நிறையா வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இதுதான் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி, சோழிங்கநல்லூர். மகாலட்சுமி, அடுத்தது 2வது கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கேஷ் வவுச்சர். ரெடியா?
ரெடி சார். எப்படி இருக்கு? பதற்றமா இருக்கா? எக்ஸைட்டிங்கா இருக்கா? உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? கொஞ்சம் பதற்றமா தான் இருக்கு. டோன்ட் வரி, குவிஸ் இஸ் ஃபன். ஜாலியா கலந்துக்கணும். எக்ஸாம் எழுதும்போது பதற்றப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் குவிஸும். ரைட்டா? போயிடலாமா? ஓகே. இதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது, நீங்களா பதில் சொல்லணும். ரைட்? ஓகே. ஓகே, மகாலட்சுமி ரெடி? போயிடலாம். மு கருணாநிதி, க அன்பழகன், ஆற்காடு வீராசாமி மூவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்ற தொகுதி எது? ஒரு க்ளூ கொடுக்குறேன். அந்த தொகுதி சென்னை மாவட்டத்தில் தான் இருக்கு. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் மகாலட்சுமி. 15 செகண்ட் ஒட்டு மொத்தமா உங்களுக்கு. மகாலட்சுமி ஆன்சர். முடிய போகுது, டைம் முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. தியாகராய நகர். ஓ ஓ ஓ பாப்போம் தியாகராய நகரா அப்படின்னு டைம் முடிகிற சமயத்துல சொன்னீங்க. ஆன்சர் தியாகராய நகரான்னு பார்ப்போம். அண்ணா நகர் இஸ் த ரைட் ஆன்சர். அன்பார்ச்சுனேட்லி ராங் ஆன்சர் மகாலட்சுமி. அண்ணா நகர் தொகுதியிலிருந்து தான் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள், அப்புறம் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த க அன்பழகன், அப்புறம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமி, இவங்க எல்லாருமே எலெக்ட் ஆகிருக்கிறாங்க, எம்எல்ஏவா எலெக்ட் ஆகிருக்கிறாங்க. 1977, 80 2 முறை வந்து மு கருணாநிதி அவர்கள் அந்த தொகுதியிலேருந்து எலெக்ட் ஆனார். எனிவே ஆல் தி பெஸ்ட் மகாலட்சுமி. நீங்கள் ஃபியூச்சர்லேயும் நிறைய குவிஸ்லாம் கலந்துக்கணும். தேங்க்யூ. நீங்கள் தான் வந்து சொல்க வெல்க நிகழ்ச்சியில் வரலாற்றை இடம் பெற்றுட்டீங்க. முதல் காலர், அதில் ஒரு கேள்வி சரியாக சொன்னீங்க. தேங்க்யூ. ரைட்டு, அடுத்த காலருக்கு போயிடலாமா? காலர் வந்ததுக்கு அப்புறம் தான் கேள்வி வரும். நெக்ஸ்ட் காலர். ஹலோ. ஹலோ சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்க பேரு? பிரதீப் சார். ஊரு? சேலம். சேலம். ஓகே, என்ன செய்றீங்க பிரதீப்? நான் பிரைவேட் கன்சர்ன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, ஒர்க்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா இருக்கு. எலெக்ஷன் தொடர்பான நியூஸ்லாம் படிக்கிறீங்களா? ரெகுலரா டிவில பாக்குறீங்களா? மாலை முரசு செய்திகள் பாக்குறீங்களா? கண்டிப்பா சார். வெரி குட். சரி, உங்களோட முதல் கேள்விக்கு போயிடலாம். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெடியா நீங்க? ரெடி சார். ஓகே பிரதீப் ரெடி. பிரதீப்புக்கான கேள்வி இதோ. இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் எவ்வளவு பணம் செலவழிக்கலாம்? ஆப்ஷன் ஏ 20 lakhs, ஆப்ஷன் பி 30 lakhs, ஆப்ஷன் சி 40 lakhs, ஆப்ஷன் டி 50 lakhs. உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது பிரதீப். 15 செகண்ட் இருக்கு உங்களுக்கு. ஆப்ஷன் பி 30 லட்சம் சார். ஆப்ஷன் பி 30 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதீப். பார்க்கலாம் அது சரியா தவறான்னு. அஃபீஷியலா எவ்வளோ செலவழிக்கலாம்னு கேட்டிருந்தோம். மக்களே, அன்அஃபீஷியலா நீங்க எதுவும் கணக்கு போடாதீங்க. ஓ ஓ ஹார்ட் லக் பிரதீப். 30 lakhs சரியான விடை கிடையாது. சரியான விடை என்னன்னு பார்த்துலாமா? 40 lakhs. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு வேட்பாளர் வந்து மேக்சிமம் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி 40 லட்சம் தான் செலவழிக்கலாம். எனிவே மகிழ்ச்சி பிரதீப். வந்து நீங்க அடுத்த வாரம்லாம் கலந்துக்கலாம். வந்து நீங்க வந்து இந்த போட்டியில கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இருந்தது லைவ்ல பேசுறது? த்ரில்லிங்கா தான் இருக்கு. த்ரில்லிங்கா இருந்தது. குட். அதுதான் குவிஸ் இஸ் ஃபன். த்ரில்லிங்கா இருக்கும். அடுத்த காலருக்கு போயிடலாம். தேங்க்யூ பிரதீப். அடுத்த காலர். ஹலோ. ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு? நவீன் சார். நவீன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர். ஓகே, எனக்கு எமோஷனலான ஊரு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார். விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு? விவசாயம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார். நெற்களஞ்சம் இல்லையா உங்க ஊரு? ஆமா சார். ஓகே ஓகே, போயிடலாமா? உங்களுக்கான கேள்வியை போட்டுடலாமா? போட்டுடலாம். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 15 வினாடிகள். அதை சொன்னீங்கன்னா அடுத்த கேள்விக்கு போவோம். 2 கேள்வியும் சொன்னா உங்களுக்கு வந்து கேஷ் வவுச்சர் கிடைக்கும். ரைட்டா? ஓகே. நவீனுக்கான கேள்வி இதோ.
2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வென்ற தொகுதி எது? ஆப்ஷன் ஏ தியாகராய நகர், ஆப்ஷன் பி மயிலாப்பூர், ஆப்ஷன் சி வேளச்சேரி, ஆப்ஷன் டி விருகம்பாக்கம். உங்க நேரம் இப்ப ஆரம்பிக்குது நவீன். எந்த தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சாங்க? மயிலாப்பூர் சார். ஆ? மயிலாப்பூர். மயிலாப்பூர்னு சொல்லியிருக்காரு நவீன். பார்க்கலாம் மயிலாப்பூர் சரியான விடையா அப்படின்னு. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற தொகுதின்னு கேட்டிருந்தோம். ஆஹா நவீன், சரியான விடை இல்லை. மயிலாப்பூர் தவறான விடை. எனிவே குட் அட்டெம்ப்ட். எது சரியான விடைன்னு பார்த்துடலாமா? ஓகே சார். பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சரியான விடை வேளச்சேரி. வேளச்சேரியில் ஹசன் மௌலானா ஜெயிச்சிருந்தார். இன்ஃபேக்ட் என்னுடைய தொகுதி வேளச்சேரி தான். நான் அங்கே தான் ஓட்டு போடணும். அவர் அதாவது சென்னை மாவட்டத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக 16 தொகுதிகள்ங்க. அதில் வந்து ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. மீதி 15 தொகுதிகளில் அவங்களோட கூட்டணி கட்சியான திமுக ஜெயிச்சாங்க. முன்னாள் எம்பி ஹாரூன் ஒருத்தர் இருந்தார், தேனியெலாம் எம்பியாக இருந்தார். அவருடைய மகன் தான் வந்து ஹசன் மௌலானா. பார்ப்போம் இந்த முறை அவர் அங்கே போட்டிடுறாரா என்னன்னு. நீங்கள் மறக்காமல் ஓட்டு போடுவீங்கல்ல நவீன்? கண்டிப்பா சார். இது வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன் சார். ஓகே. தேர்தல் போது நீங்கள் உங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றுவீங்கல்ல? வீட்டில் படுத்துவீங்க மாட்டீங்களே? இல்ல சார். ஏன் முக்கியம் நினைக்கிறீங்க ஓட்டு போடுறது? அது நம்மளோட கடமை சார். வெரி குட் வெரி குட். நிச்சயமாக அந்த கடமையை எல்லாரும் செஞ்சாகணும். டெஃபினட்டாக இப்போ வந்து ப்ரைவேட்டு இல்லை கவர்மெண்ட் எல்லா அலுவலகங்களுக்கும் அன்றைக்கி லீவாக இருக்கும். எல்லாரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க நவீன் மாதிரி. தேங்க்யூ நவீன். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும். இது வந்து சொல்க வெல்க டைட்டில் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பவர்ட் பை ஸ்டெரன் கிளப் சோடா. என் பேரை சொல்லவே இல்லை. என் பேர் டிஎன் ரகு என்கின்ற குட்டியா டிஎன்ஆர்னு சொல்லலாம். அடுத்த காலருக்கு போயிடலாமா? ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். குரல்லே ஒரு உற்சாகம் தெரியுதே. உங்கள் பேர் என்ன? சதீஷ், மதுரை சார். சதீஷ், மதுரை. ஓகே சதீஷ், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அட்வொகேட் சார். அட்வொகேட். பாப்பா ஆர்கியூ பண்ணுவீங்களா? வந்து இப்போ பரிசு கொடுக்கலன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சண்டை போடுவீங்களா? அதெல்லாம் போட மாட்டேன் சார். போட மாட்டீங்க. வெரி குட் ஆமாம் சதீஷ். எலெக்ஷன் நியூஸ்லாம் ரெகுலராக பார்ப்பீங்களா? மாலை முரசு செய்திகள் பார்ப்பீங்களா? நியூஸ் பேப்பர்லாம் படிப்பீங்களா? எல்லாம் படிப்பேன் சார், படிப்பேன் சார். ரெகுலராக பண்ணுவீங்க? ஆமாம் சார், ரெகுலராக பண்ணுவேன். இன்னைக்கு கோர்ட்டு கிடையாதா? இன்னைக்கு கோர்ட் ஒர்க்கிங் டே தான் சார். ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஒர்க்கிங் டே தான் சார். கோர்ட்டு போயிட்டு வந்துட்டீங்களா? நம்ம குவிஸுக்காக போகாமல் இருக்கீங்களா? இல்லை இல்லை, போயிட்டு வந்தாச்சு சார், வந்தாச்சு சார். வெரி குட் வெரி குட். மகிழ்ச்சி சதீஷ். உங்களுக்கு ரூல்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி எம்சிக்யூ, 4 விடைகள் கொடுப்போம். அதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். 15 வினாடிகள் தான் டைமு. அப்புறம் இரண்டாவது கேள்வி நீங்களா பதில் சொல்லணும். ஓகே சார். ஓகேவா? ரெடியா? ஓகே ஓகே சார். ஓகே. சதீஷ் ஃப்ரம் மதுரை. சங்கம் வளர்த்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை. ரைட். ஓகே சார். சதீஷுக்கான முதல் கேள்வி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ டிஎன் சேஷன், ஆப்ஷன் பி ஞானேஷ்குமார், ஆப்ஷன் சி சத்யபிரதா சாஹூ, ஆப்ஷன் டி மனோஜ் தாஸ். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சிஇசி யார் இப்போன்னு கேட்டிருக்கோம். உங்க நேரம் இப்போ ஆரம்பிக்குது மிஸ்டர் சதீஷ். ஓகே சார். ஞானேஷ்குமார் சார். ஆப்ஷன் பி ஞானேஷ்குமார்னு சொல்லியிருக்காரு சதீஷ். பார்க்கலாம். 5 செகண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அது சரியான விடையான்னு பார்த்துடலாம். திக் திக்னு இருக்கா சதீஷ்? இல்லை சார், கான்ஃபிடன்ஸ் சார். கான்ஃபிடென்ட். எஸ், அடிச்சுட்டாருங்க. ஞானேஷ்குமார் சரியான விடை. அவர் வந்து கேரளா காடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவருடைய லேட்டஸ்ட் அப்பாயின்மெண்ட் சார். ஆமாம், அவர் அதாவது ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். அவருக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. சிஇசி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அதில் அடுத்ததுல சீனியர் மேலே வருவாங்க. 65 வயது வரை அவங்க வேலை பார்க்கலாம். இவர் கேரளா காடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இன்ஃபேக்ட் இருந்தப்போ மாறி வந்தப்போ வந்தது சார். அவருடைய மகளும் கூட ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து நொய்டாவில் உத்தரப்பிரதேஷில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஐஏஎஸ்
தேர்வுடைய முடிவுலாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜேஸ்வரி சுவே வந்து 2வது இடம். பக்கத்து ஏரியா வாடிப்பட்டி வாடிப்பட்டி, அது சதீஷோட ஊரு. பெருமை பார்த்தீங்களா அவருக்கு? சதீஷ் இருக்கிற மதுரை மாவட்டம் தான் வாடிப்பட்டி. அந்த ஊரை சேர்ந்தவங்க வந்து ஆல் இண்டியா 2வது இடம் வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் பெருமை. கங்க்ராட்ஸ் ராஜேஸ்வரின்னு சொல்லிடலாம். சரி சதீஷ், பரிசுக்கான கேள்வி இப்போ உங்களுக்கு வரப்போகுது. போயிடலாமா? தயாரா? ஓகே சார், ஓகே சார். நர்வஸாக இருக்கீங்களா, எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ரிலாக்ஸ் தான் சார். டாடா இப்போ இதுதாங்க அந்த அட்வொகேட்டாக இருக்கும்போது ஆர்கியூ பண்ணும்போது நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம், கண்டஸ்டண்டா இருந்தா போதும் சார். வெரி குட்ங்க. அதுதான் முக்கியம். பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வின்னிங். அதுதான் வந்து இந்த ஒலிம்பிக் கிரெடோ, அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு சதீஷ். ஓகே, சதீஷுக்கான பரிசு கேள்வி, 2வது கேள்வி. இதுக்கு ஆப்ஷன்ஸ் வராது, அவராக பதில் சொல்லணும். போயிடலாமா? ஓகே சார். சமீபத்தில் மறைந்த திமுக தலைவர் ஒருவர் சட்டமன்ற, சட்ட மேலவை, மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர். அவர் பெயர் என்ன? அவர் வந்து எம்எல்ஏ, எம்எல்சி, அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பியா இருந்திருக்காரு. உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சதீஷ். சார் எனி க்ளூ? சமீபத்தில் இறந்தவர். வேற ஓகே, நான் ஒரு சொல்றேன். அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம். கணேசமூர்த்தி சார். சரியான விடை வேணும். ஆஹா, டைம் ஆப் சதீஷ். கணேசமூர்த்தி. ஆஹா, செக் பண்ணுவோம். நீங்க சொல்லியிருக்கீங்க, டைம் முடிஞ்சிருக்கு. கணேசமூர்த்தின்னு கொஞ்சம் அரைகுறையா சொன்னீங்க, அரை மனசோட சொன்னீங்க. பார்த்துடலாம் அது சரியான விடையான்னு. நல்ல க்ளூ தான் கொடுத்தேன் உங்களுக்கு நான். பேட் லக். சரியான விடை இல்லை சதீஷ். அவருடைய பேர் என்னன்னு பார்த்துலாமா? ஓகே சார். எல் கணேசன் அவர்கள். எல் கணேசன். கணேசன் மூர்த்தி திருச்சி எம்பி. திருச்சியில எம்டிஎம்கே சார்பா எம்பி ஆனாரு. ஒரத்த நாடுல திமுக சார்பா 3 முறை எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ராஜ்யசபா எம்பியாவும் அவர் இருந்திருக்காரு, எம்எல்சியாவும் இருந்திருக்காரு. இப்போ நம்ம சட்ட மேலவை தமிழ்நாட்டில் இல்லை, இருந்தபோது அவர் மெம்பராக இருந்தார். இவரை மாதிரி அவருடைய ஐடலான அண்ணா அவர்களும் இந்த 4 இருந்திருக்காரு. எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எம்எல்சியாக இருந்திருக்காரு, ராஜ்யசபா எம்பி, அதுக்கப்புறம் லோக்சபா எம்பியாவும் அண்ணா இருந்திருக்காரு. அண்ணனை மாதிரி தம்பியும் இந்த மாதிரி 4 பதவியும் வகித்தவர். 92 வயதில் வந்து இப்போது சமீபத்தில் இருந்தார். அவருக்கு வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலாம் ஒரு பெரிய பங்கு இருந்தது. அவர் ஒரு மாணவராக வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூட போய் நேராக அஞ்சலிலாம் செலுத்திட்டு வந்தார். திருச்சி கரெக்ட். அவர் ஜெயிச்சது எம்பியா, லோக்சபா எம்பியா ஜெயிச்சது வந்து திருச்சி 2004 திருச்சி. இப்போ நீங்கள் திருப்பி கலந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வருவீங்க, விட்ட பரிசை பிடிக்கிறதுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே குட் ஷோ. கீப் இட் அப் மிஸ்டர் சதீஷ். தேங்க்யூ. ஓகே, அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேம். டிவி பக்கத்துல இருந்து பேசாதீங்க, கொஞ்சம் தூரம் வந்துருங்க. சரியா? வால்யூமை கம்மி பண்ணீங்க, டிவி வால்யூம் வீட்டில். ஓகே. உங்க பேர் மேடம்? என் பேர் கௌசல்யாங்க சார், நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கௌசல்யா. என்ன பண்றீங்க கௌசல்யா மேம்? ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஓகே, உங்களுக்கு அரசியல்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உண்டு? இப்போ தேர்தல் வரப்போகுது, நிறைய நியூஸ்லாம் பார்க்குறீங்களா? நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டுங்க, நியூஸ் எல்லாம் நல்லா பார்ப்பேங்க. வெரி குட் மேம். எல்லாருக்கும் அந்த ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வேணும்ல? ஆமாங்க சார். ஓகே, ரெகுலர் ஓட்டு போட்டுருவீங்கல்ல? கண்டிப்பா போடுறேங்க சார். ஓகே, குட். நீங்க முதல் முறையா ஓட்டு போட்ட அனுபவம் இன்னும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க சார். அப்ப மெஷின் இருந்ததா அல்லது அந்த வாக்கு சீட்டா? வாக்கு சீட்டுங்க சார். ஓகே ரைட். அப்புறம் மெஷின் வந்த உடனே அது ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் இல்ல? ஆமாங்க சார். அப்போ கொஞ்சம் இதா இருந்ததுங்க சார். என்ன இருந்தாலும் சீட்ல போட்ட மாதிரி ஒரு உணர்வு. ஆனா நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும்ல. இப்போ இல்லையா, இப்போ டெலிஃபோனே நீங்க இப்போ எனக்கு கால் பண்றது கூட மொபைல்ல தான் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? ஆமாங்க சார். உங்களுக்கு நீங்க டயல் ஃபோன்லாம் இல்லை இப்போ பெரும்பாலும். ரைட். எனிவே மேடம், மகிழ்ச்சி. மகாலட்சுமி அவங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் கௌசல்யா வந்திருக்கீங்க, ஒரு பெண் பார்ட்டிசிபேட். போயிடலாமா? முதல் கேள்விக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து 15 வினாடிக்குள்ள ஏதாவது சூஸ் பண்ணணும், சரியா? ஓகே. கௌசல்யா மேடத்துக்கான கேள்வியை போட்டுடலாமா? ரெடி மேடம், ரெடி. சென்னைக்கு அடுத்ததாக அதிக சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி திருச்சி, ஆப்ஷன் சி கோயம்புத்தூர், ஆப்ஷன் டி சேலம்.
உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது கௌசல்யா மேம். சார் மதுரைங்க சார். மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 செகண்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க மேடம். பார்ப்போம் அது சரியான விடையானு. ஆப்ஷன் ஏ மதுரை லாக் பண்ணிடலாம். சாரி மேம், சரியான விடை இல்லை, மதுரை தவறு. ஸோ சரியான விடை என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ சென்னைக்கு அடுத்தபடியா சேலத்துல தாங்க அதிக சட்டமன்ற தொகுதிகள். உங்கள் பக்கத்து தொகுதி. ஒரு காலத்துல ஒண்ணா இருந்தீங்க, ஒரே தொகுதியில் தான். ஓகே, அதுல இருந்து நாமக்கல் பிரிஞ்சுது. பரவாயில்ல மேம், உங்களோட ஆர்வம் வந்து உண்மையிலே பாராட்டத்தக்கது. சேலத்துல வந்து 11 தொகுதிகள் இருக்கு. நீங்க வந்து சென்னையில தான் வந்து அதிகபட்சமா 16 தொகுதிகள், சேலத்துல வந்து 11, சென்னைக்கு அடுத்தபடியா அதுதான். ஸோ அதனால தான் நான் கேட்டா நீங்க உங்களோட பக்கத்து மாவட்டம்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அடடா, நம்ம சேலம். ஓகே, சேலம் அடிக்கடி போவீங்களா நீங்க? அடிக்கடி போவேங்க சார். ஓ ஓகே, துணிமணிலாம் அங்க போய் வாங்குவீங்களா? ஆமாங்க சார், எல்லாம் அங்கதாங்க, ரிலேஷன்லாம் அங்கதாங்க இருக்காங்க. அங்கதான் இருக்கிறாங்க. ஓகே, ஆமாங்க. அவங்களாம் கோச்சிக்கு போறாங்க, என்னம்மா நம்ம ஊர் பேரை தப்பா சொல்லிட்டேன்னு. கண்டிப்பா பேசுவாங்க. பரவாயில்ல, நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்க, அதுவே வெற்றி தான் மேடம். அதுவும் உங்களோட ஆர்வம். நீங்க வந்து நியூஸை பார்ப்பேன், எலெக்ஷன்ல ஓட்டு போடுவேன் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. 2026 தேர்தலையும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க, சரிங்களா? கண்டிப்பாங்க சார். ஓகே, வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். மக்களே, இது வந்து சொல்க வெல்க டைட்டில் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, பவர்ட் பை ஸ்டெரன் கிளப் சோடா. நான் உங்களோட டிஎன்ஆர். போயிடலாமா? அடுத்த காலர் வந்திருக்காரு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். சார், எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் சொக்கலிங்கம் சார். சொக்கலிங்கம் சார், தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள்? தனியார் நிறுவனத்தில் பணி புரிஞ்சிட்டு இருக்கேன் சார். பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை ரெஸ்ட்டு, கலந்துக்கிறீங்க. மகிழ்ச்சி சார். நீங்கள் என்ன செய்திலாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்களா? நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரெகுலராக 6 வருஷமாக பார்த்தேன் சார். அது அரசியல் ஒரு செய்தி கூட விட மாட்டேன் சார். ஒன்று கூட விட மாட்டீங்க. இப்போ 2 கேள்விக்கும் பதில் சொல்லி அந்த பரிசு தொகையை கூப்பன் அடிக்க போறீங்க. இப்போ நீங்கள் நிச்சயம் சார், பார்க்குறேன் சார். ஓகே, நீங்கள் டிவி பக்கத்துல இருந்து பேசாதீங்க, கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. வால்யூமும் கம்மி பண்ணிக்கங்க. வீட்டில் உள்ளவங்க ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிப்பாங்க. சரிங்க சார். ஓகே சொக்கலிங்கம் சார், 15 வினாடிகள் உங்களுக்கு டைம் கொடுப்போம். அதில் வந்து 4 ஆப்ஷன் வரும். முதல் கேள்விக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். நல்லது சார். ரைட். சொக்கலிங்கம் சாருக்கு கேள்வி போட்டுடலாமா? போட்டுருங்க சார். எஸ், போடுங்க சார். கே செங்கோட்டையன் அவர்கள் முதலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆன வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1971, ஆப்ஷன் பி 1977, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1984. சார், உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். முதல் முறையா அவர் எம்எல்ஏ ஆன வருடம்? மொத்தம் 10 ட்ரிப் நின்று இருக்கார் சார் அவரு. எனக்கு இந்த ஆன்சர் மட்டும் சொல்லுங்க, டைம் போயிட்டு இருக்கு. 71 சார். 71ன்னு சொல்லியிருக்காரு சொக்கலிங்கம் சார். சாரி சார், 77 சார். 77. ஓகே, மாத்திட்டாரு. டைம் முடியறதுக்குள்ள மாத்திட்டாரு. 77 பார்க்கலாம். 77 போட்டுருங்க. நல்ல வேலை, டயத்துக்குள்ளார மாத்தினார். திக் 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 திக். சொக்கலிங்கம் சார், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்க. சரியா சொல்லியிருக்கீங்க. 1977. அப்போ வந்து ஏடிஎம்கே சார்பா அவர் வந்து சத்தியமங்கலத்தில் ஜெயிச்சார். அவர் யூஸ்வலா வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் பின்னாடிலாம் நின்னார். 80லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் தான். 2021 கூட கோபிச்செட்டிப்பாளையம் தான். ஆனால் 77 வந்து அவர் சத்தியமங்கலத்திலேருந்து ஜெயிச்சார். சார், என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சார். வெரி குட். இதுதான், அதாவதுங்க, சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த குவிஸில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. அதுதான் சாருக்கு அப்படியே எனக்கு வீடியோ காலில் பார்க்கணும் போல இருக்குது சொக்கலிங்கம் சாரை. சரி, ரைட் சார். நீங்கள் இப்போ அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் வவுச்சர். சரியா? அதுக்கு ஆப்ஷன்ஸ் வராது. அதே 15 நொடிகள் தான்.
நீங்க வந்து ஆன்சரை சொல்லணும். சரிங்க சார், நல்லது. ஓகே ஓகே. இரண்டாவது கேள்விக்கு போயிடலாமா? பரிசு தொகைக்கான கேள்வி, கேஷ் வவுச்சருக்கான கேள்வி. ஆயிரத்தி 1957 உருவான இந்த சென்னை தொகுதியில் அதிமுக இதுவரை வென்றதே இல்லை. அது எந்த தொகுதி? அந்த தொகுதியின் பேர் என்ன? உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சார். கேள்வி நல்லா உள்வாங்கிங்க. 1957 சார். இருக்கு, அந்த தொகுதி இருக்கு. அதுல ஏடிஎம்கே வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. சீக்கிரம் சார், டைம் முடிய போகுது. பாக்குறேன் சார். முடிஞ்சிருச்சு சார், சாரி. நீங்க அண்ணா நகர் சார். சாரி சார், 15 செகண்டுக்குள்ளார சொல்லணும். அதுதானே போட்டியோட விதி, அதுதான். என்ன விடையா இருந்தாலும் 15 செகண்டுக்குள்ளார சொல்லிருக்கணும் சார். நீங்க அண்ணா நகர் சார். பாப்போம், நம்ம சரியான விடையை பார்த்துடலாம். சரி. ஏன்னா நீங்க சொல்லலையே. எழும்பூர் என்கின்ற எக்மோர் இந்த தொகுதியில ஏடிஎம்கே இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லைங்க பரிதியில் அவங்க இதெல்லாம் கத்துறாங்க சார். வந்து இட் இஸ் ஓகே. நீங்க வந்து ஒரு கேள்வி சொன்னது நல்ல விஷயம். அடுத்த வாரத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். நாளைக்கு இருக்கிற ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க முடியாது. அடுத்த சனி ஞாயிறும் நம்ம எலெக்ஷன் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடத்த போறோம். நீங்க தாராளமா கலந்துக்கலாம், பரிசு வெல்லலாம். இதுல ஜெயிக்கிறது தோக்கறதுலாம் ஒன்றும் கிடையாது. இதுல கலந்துக்கிறது அதுதான் முக்கியம். நீங்க அந்த முதல் கேள்வி சொன்ன உடனே அடைந்த மகிழ்ச்சி எனக்கு ஒரு பரிசு வாங்கின மாதிரி இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். மக்களே, சொக்கலிங்கம் சார் மாதிரி நீங்களும் இந்த போட்டியில் கலந்துக்கலாம். கும்மிடிப்பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே இருந்தாலும் ஒரு ஃபோன் கால் தாங்க, எடுத்து அடிச்சிங்கன்னா போதும், போட்டிக்குள்ளார வந்துடலாம். எலெக்ஷன் இஸ் கம்மிங், வந்துக்கிட்டே இருக்குது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். மக்களே, இது சொல்க வெல்க. டைட்டில் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, பவர்ட் பை ஸ்டரன் கிளப் சோடா. நான் உங்கள் டிஎன்ஆர். பரபரன்னு போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் யாரும் 2 கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ப்ரைஸ் வாங்கல. இந்த வினாடி வினால முதல் கேள்வி ஆப்ஜெக்டிவ் டைப்ல விடைகள் இருக்கும். அடுத்தது வந்து நீங்க பதில் சொல்லணும். 2த்துக்கும் நீங்க பதில் சொன்னா கேஷ் வவுச்சர் கிடைக்கும். அடுத்த காலர் இருக்காருன்னு பாப்போமா? ஹலோ சார், வணக்கம். உங்க பேரு? என் பேர் கணேசன் சார். கணேசன் சார், எங்கேருந்து பேசுறீங்க? திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா மகாதேவியிலேருந்து பேசுகிறேங்க சார். எப்பா அப்படியே போயிட்டாருங்க. திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா. அந்த ஊர் பேர் திருப்பி சொல்லுங்க, சரியா காதுல உள்ள. மகாதேவி. ஓகே, கொஞ்சம் டிவிக்கு பக்கத்தில் இருக்காதீங்க, வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க, சரியா? சரிங்க சார். என்ன செய்றீங்க சார்? சார் டெய்லராக ஒர்க் பண்ணுறேன் சார். டெய்லராக இருக்கீங்க? ஆமாம் சார். நல்லா போயிட்டு இருக்கா? பிஸ்னஸ் நல்லா போகுதா? நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்கள் என்ன துணி தைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்? என்னங்க சார்? உங்க தொழில நீங்க எது ஸ்பெஷலிஸ்ட்? எது நல்லா தைப்பீங்க? பேண்டா, ஷர்ட்டா? எக்ஸ்போர்ட்டிங் சார். வெளிநாட்டுக்கு தைக்கிற எக்ஸ்போர்ட். ஓகே, வெரி குட். ரைட். நீங்க எலெக்ஷன் தொடர்பான செய்திகள்லாம் படிப்பீங்களா? மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி பார்ப்பீங்களா? பார்ப்பேன் சார், செய்தியெல்லாம் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. சரி, ஓகே, போலாமா? கேள்விக்கு போலாமா? போலாங்க சார். ஓகே, 4 ஆப்ஷன் இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லணும். நீங்க 4 விடைகள்ல ஒன்று 15 நொடிக்குள்ளார சொல்லிடணும், சரிங்களா? அதான் உங்களோட டைம். ஓகே, கணேசன் அவர்களுக்கான கேள்வியை பார்த்துடலாமா? முதல் கேள்வி, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி வேட்பாளரின் வேட்பு மனுவை எத்தனை நபர்கள் முன்மொழிய வேண்டும்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 15. உங்களுடைய டைம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இருக்கீங்களா கணேசன் சார்? இருக்கேங்க சார். எந்த ஆப்ஷன் சொல்லிடுங்க, டைம் போயிட்டு இருக்கு. 10 பேருங்க சார். 10 பேர்னு சொல்லியிருக்காரு திரு கணேசன். சரியானு பார்த்துடலாம். முசிறி தாலுகா, அங்க ஒரு டெய்லரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கணேசன் சார். பக்கா ஃபிட்டுங்க, அடிச்சிட்டாரு. 10 பேர் முன்மொழிய வேண்டும். அதாவது அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சினா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், ரெகக்னிஷன் கிடைச்சிருக்காது. ரெகக்னிஷன் வேணும்னா நீங்க எலெக்ஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருங்க சார், இந்த தகவலை சொல்லிடுறேன், அடுத்தது உங்கள்கிட்ட வரேன்.
இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 2024 லோக்சபா எலெக்ஷன்ல 8% மேல வாங்கினாங்கல்ல, அவங்களுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. விடுதலை சிறுத்தைகள் 2 லோக்சபா எம்பிஸ் வச்சிருக்காங்க, அதுக்கும் வந்து அங்கீகாரம் உண்டு. அவங்களுக்கு ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. புரிஞ்சுதா? அப்புறம் தேசிய கட்சிக்கு வேற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. மாநில கட்சிக்கு அவங்க ஒரு சில விதிமுறைகளை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுனால நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் மாநில கட்சிகள் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்படி அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் அவங்க வந்து 10 பேரை வந்து கொண்டு வரணும். அந்த தொகுதியை சேர்ந்தவங்க எலக்டரல் ரோலில் இருக்கணும். அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்க ஆர்கே நகரில் வந்து விஷால் ஒரு முறை அவருடைய நாமினேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 10 பேர் அவர் அதுக்கு காரணம் இதுதான். கரெக்டா கணேசன் சார்? சார் கரெக்ட் சார். கரெக்ட், ஆமாம். ஏன்னா அவர் அந்த 10 பேர் கையெழுத்து போட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் வெரிஃபை பண்ணும்போது ஆளை காணும். ரைட், அது ஏன் காணும்லாங்கிறது நம்ம போக வேணாம். அதனால ரிஜெக்ட் ஆச்சு. ரைட் சார், வாழ்த்துக்கள். நம்ம 2வது கேள்விக்கு போயிடலாமா? 2வது கேள்விக்கும் 15 வினாடிகள் தான். ஆனால் ஆப்ஷன்ஸ் இருக்காது, நீங்களா சொல்லணும் பதில. சரிங்க சார். சரியா? சரிங்க சார். கூர்மையா பாருங்க கணேசன் சார். உங்களுக்கான கேள்வி ஸ்கிரீன்ல வருது. சரிங்க சார். நான் தருமபுரி மற்றும் கரூர் தொகுதிகளின் மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறேன். தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறேன். நான் யார்? உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சார். ஆரம்பிச்சிச்சு உங்க டைம். தருமபுரி கரூர்ல லோக்சபா எம்பி, இப்போ ராஜ்யசபா எம்பி. நான் யார்? சரிங்க சார். இது தம்பிதுரைங்க சார். தம்பிதுரைன்னு சொல்லியிருக்கிறாரு திரு கணேசன் அவர்கள். பார்த்துடலாம். தம்பிதுரை சரியான விடையானு. டென்ஷனா இருக்கா சார்? சரிங்க சார். எஸ், சரியான விடை. நம்ம சொல்க வெல்க நிகழ்ச்சியில முதல் முறையா பரிசு வாங்குறாரு கணேசன் அவர்கள். சார் கலக்கிட்டீங்க. சரிங்க சார். தம்பிதுரை அவர்கள் சரியான விடை. அவரு இப்பதான் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அடுத்த முறையும் இருக்க போறாரு. 2026 31 வரைக்கும் கூட அவர் வந்து 32 வரைக்கும் கூட அவர் ரீநாமினேட் ஆயிருக்காரு. வெரி குட் சார். அவரு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பரிசு வாங்கிட்டீங்க, இருந்தாலும் கேட்கிறேன். அவர் கடைசியா எந்த தொகுதியில லோக்சபா எம்பியா இருந்தாரு? நாடாளுமன்ற லோக்சபா எம்பியா கரூர்ல தான் இருந்ததா? இது தர்மபுரியில இருந்ததாங்க. கரூர் கரெக்ட். கரூர்ல தான் அவர் வந்து 2014 எம்பியா இருந்தார். 1984லயே அவர் எம்பி ஆயிட்டார். அப்ப வந்து துணை சபாநாயகர் இருந்தார் 1984ல. பிரில்லியன்ட் ஆன்சர். நீங்க சொல்க வெல்க நிகழ்ச்சியில வந்து முதல் முறையா பரிசு வாங்கியிருக்கீங்க. 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லி நம்ம மாலை முரசு செய்திகள் டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, அந்த பரிசை அனுப்புவாங்க உங்களுக்கு. சரியா? வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க திரு கணேசன்? மகிழ்ச்சியா இருக்கேன் சார். மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா சார். எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு சிறிய கிராமம் முசிறி தாலுக்கால நீங்க நியூஸ் எவ்வளோ மகாதேவி கிராமம் சார். மகாதேவி கிராமம் இது வந்து அவ்வளோ கீனா பாக்குறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆல் தி பெஸ்ட். நீங்க ஃபியூச்சர்ல கலந்துக்கலாம். இந்த நாளைக்கு போட்டியில கலந்துக்க முடியாது. ஸோ ஃபியூச்சர்ல நீங்க கலந்துக்கலாம். இப்போ நீங்க இந்த ஒரு சாம்பியன் மாதிரி ஆயிட்டீங்க நீங்க இந்த தேர்தல் குவிஸ்ல. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. மக்களே, ஒரு வின்னர் பார்த்தாச்சு. அடுத்த வின்னர் பார்க்க வேண்டாமா? காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ மேடம் வணக்கம். சார் நான் சென்னையில இருந்து ஆரோக்கியமேரி பேசுறேன் சார். ஆரோக்கியமேரி ஃப்ரம் சென்னை. என்ன செய்றீங்க ஆரோக்கியமேரி? இல்ல சார், ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். ஹவுஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுல என்ன, அது என்ன குறைவாது? இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றது வேணாமே. ஹவுஸ் ஒய்ஃப் அவ்வளவுதான் இல்லையா? சரிங்க சார். அதுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது. ஒரு குடும்பத்தோட ஆங்கர் இல்லையா அது? ஓகே மேம், நீங்க டிராஃபிக்லாம் இல்லையா? நீங்க ஃபோன் பேசிங்க அது தடிக்கடிக்க ஏதாவது விழுந்துட்டு போறீங்க? இல்ல இல்ல சார், சொல்லுங்க சார். ஓகே ஓகே ரைட் மேடம். நீங்க எலெக்ஷன் நியூஸ்லாம் பாப்பீங்களா? மாலை முரசு செய்திகள் நியூஸ் பேப்பர்லாம் படிப்பீங்களா? பாப்போம் சார். ஆர்வம் அதிகமா இருக்கா அப்போ? கண்டிப்பா சார். ஓகே. ஓட்டு ரெகுலரா போடுவீங்களா? போடுறோம் சார், ரெகுலரா போடுறோம். ஓகே ஓகே. எந்த தொகுதி உங்களோடது? இது கேள்வி கிடையாது, சும்மா கேட்குறேன். ராயபுரம் சார். ராயபுரம் தொகுதி. ஓகே ஓகே மேடம், உங்களுக்கு தெரியும்ல, ரூல்ஸ் தெரியும்ல. மொத்தம் வந்து 2 கேள்விகள். முதல் கேள்விக்கு 4 ஆப்ஷன் கொடுப்போம். 2வது கேள்விக்கு ஆப்ஷன் கிடையாது. ஒட்டுமொத்தமா 15 நொடிகள் தான். சரியா? அதுக்குள்ளார சொல்லிடணும். ஓகே சார். உங்களுக்கான கேள்வி ஸ்கிரீனை பாருங்க.
ஓபிஎஸ் உடன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ஐயப்பனின் தொகுதி எது? ஆப்ஷன் ஏ பெரியகுளம், ஆப்ஷன் பி திருப்பரங்குன்றம், ஆப்ஷன் சி உசிலம்பட்டி, ஆப்ஷன் டி சோழவந்தான். உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பிக்குது ஆரோக்கியமேரி. மொத்தம் 15 செகண்ட்ஸ். உசிலம்பட்டி சார். ஆப்ஷன் சி உசிலம்பட்டின்னு சொல்லியிருக்காங்க. லாக் பண்ணிடலாம். அது சரியான விடையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். உசிலம்பட்டி சரியா? டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க மேடம். சரியான விடை. ஆரோக்கியமேரி அவர்களே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் சி உசிலம்பட்டி சரியான விடை. மதுரை மாவட்டத்தில் இருக்கு. ஐயப்பன் அவர்களுடைய தொகுதி உசிலம்பட்டி. மேடம் டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. ஏன்னா நான் பேசுறது எனக்கே கேக்குது. அவங்க குரல் அவங்களுக்கு கேட்க முடியுமா? டிவில கொஞ்சம் தூரம் வந்துருங்க மேடம், பக்கத்துலயே இருக்காதீங்க. சரிங்க சார், வந்துட்டோம். ஏன்னா எனக்கு அந்த உங்களோட ஆடியோ கிளாரிட்டி வேணும்ல. ஓகே ஓகே. அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கட்டும். மேடம் அடுத்த கேள்விக்கு 15 செகண்ட். அதுக்குள்ளார சொல்லிடணும். சொன்னீங்கன்னா பரிசு. எப்படி இருக்கு? ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கா? ஒரு பதற்றம் இருக்குதா? ஹாப்பி சார். ஐயோ பதட்டம், அடுத்தது ரொம்ப பதட்டமா இருக்கு சார். ஓகே ஓகே, கவலைப்படாதீங்க. ஈஸியான கேள்வியா கூட இருக்கலாம். சரியா? நீங்க கலந்துக்கிட்டதே மகிழ்ச்சி தான். அதுலயே ஒரு வெற்றியாளர் தான் நீங்க. சரி, ஆரோக்கியமேரி அவர்களுக்கு இந்த பரிசுக்கான கேள்வி, கேஷ் கூப்பனுக்கு வவுச்சருக்கான கேள்வி. ஸ்கிரீனை பாருங்க. ஓகே சார். இந்த தொகுதியிலிருந்து 3 நடிகர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அந்த தொகுதி எது? உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரே தொகுதியிலிருந்து 3 நடிகர்கள், வேற வேற சமயத்தில் அப்கோர்ஸ். 8 செகண்ட் முடிய போகுது. சீக்கிரம் சொல்லுங்க. ஏதாவது சொல்லலாமே. உசிலம்பட்டிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. சாரி ஆரோக்கியமேரி, டைம் முடிஞ்சிருச்சு. பார்க்கலாமா? சரியான விடை பார்த்துலாமா? ஒரு தொகுதியிலிருந்து ஆர்கே நகரா சார்? பார்க்கலாம், ஆன்சரை பார்க்கலாம். ஆண்டிப்பட்டி. உசிலம்பட்டி சொன்னீங்க, ஆண்டிப்பட்டியை விட்டீங்களே, பக்கத்தில் உள்ள தொகுதி. வந்து இதுல வந்து முதல்ல 1980ல் எஸ்எஸ்ஆர் அவர்கள், எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆனார். 84ல் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருக்கிறபோது எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் 2 முறை ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இவங்க எல்லாருமே ஒரு ப்ராமினன்ட் நடிகர்கள் தானே. நான் வேற பயந்துட்டேன், சார் எல்லா அரசியல்வாதிகளும் நடிகர்கள் தான் சொல்றீங்களோன்னு. எனிவே வந்து மகிழ்ச்சி மேடம், நீங்க கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த காலருக்கு போயிடுறோம். ஆரோக்கியமேரி அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டாங்க, ஆனால் ஜெயிக்க முடியல. ஹலோ ஹலோ ஹலோ. சார் வணக்கம் சார். வணக்கம் மேம். எங்க உங்க பேரு? என் பேர் மீனாட்சி சார், சிவகங்கையில இருந்து பேசுறேன். மீனாட்சி, திருவான்மியூர். ஓகே, என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க மீனாட்சி மேம்? ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஹவுஸ் ஒய்ஃப். ரெகுலரா ஓட்டு போடுவீங்களா? போடுறேன் சார். இந்த முறை மறக்காம போட்டுருவீங்கல்ல? கண்டிப்பா சார். ஓகே. இந்த எலெக்ஷன் தொடர்பான செய்திகள்லாம் பார்க்கறது உண்டா டிவியில? பாக்குறேன் சார். இப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கா? இருக்கு சார். ஓகே, வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா அரசியல்லாம்? பண்ணுவோம் சார். வெரி குட். அரசியல் ஆர்வம் இல்லாதவங்க யார் இருக்காங்க சொல்லுங்க? இல்ல? ஆமா சார், கண்டிப்பா. சினிமா, அரசியல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஏரியா. மேடம் வந்து சரி, நான் உங்களுக்கு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு பரிசுலாம் கிடையாது. திருவான்மியூர் வந்து எந்த சட்டமன்ற தொகுதியில் வரும்? வேளச்சேரி சார். வெரி குட். நானும் உங்க தொகுதி தான் சார். நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன் சார். சிவகங்கை. திருவான்மியூர் நீங்க? இல்ல சார், சிவகங்கை சொன்னேன். சிவகங்கையா சொன்னீங்க நீங்க? ஆமா சார். சரி சரி, நான் திருவான்மியூர் நினைச்சேன். ஓகே ஓகே ஓகே, ரைட். ஓகே சார். சிவகங்கையிலிருந்து மீனாட்சி அவர்கள். மீனாட்சி. ஆமா சார். நான் திருவான்மியூர்ல, எனக்கு அதே மண்டைகள் ஓடிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே ஓகே மேடம், உங்களுக்கான கேள்வி போயிடலாமா? போகலாம் சார். ரைட். 4 ஆப்ஷன் வரும், 15 நொடிகள் தான். சரியா? கொஞ்சம் டைம் எடுத்துங்க, நான் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஓகே சார். பட்டியல் இனத்தை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர் கட்ட வேண்டிய டெபாசிட் தொகை எவ்வளவு?
ஆப்ஷன் ஏ ரூபாய் 2000, ஆப்ஷன் பி 5000, ஆப்ஷன் சி 10000, ஆப்ஷன் டி 25000. உங்களுடைய நேரம் இப்போ ஆரம்பிக்குது மீனாட்சி மேடம். பட்டியலினம்னா ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர் எவ்வளோ கட்டணும் டெபாசிட் தொகையா? சீக்கிரம், டைம் முடிய போகுது, ஏதாவது ஒன்று சொல்லலாம். 25 ஆப்ஷன் டின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல சார் 10 சார். முடிஞ்சிச்சே, டைம் முடிஞ்சிருச்சே. அந்த 15 செகண்டுக்குள்ளார நீங்கள் சொல்லணுமே, மாற்றிக்கலாம். அதுக்குள்ளார நீங்கள் மாற்றிருந்தா பிரச்சனை இல்லை. எனிவே நீங்கள் 25 தான் சொல்லியிருக்கீங்க, லாக் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துடலாம் சரியான விடையான்னு. ஓகே சார். எம்எல்ஏ எலெக்ஷனில் ஷெட்யூல்டு காஸ்ட்டை சேர்ந்தவர் எவ்வளோ டெபாசிட் கட்டணும்னு கேட்டிருந்தோம். சாரி மேடம், தவறான விடை. 25000ங்கிறது வந்து தவறான விடை. சரியான விடையை பார்க்கலாம். 5000. பொது தொகுதிகளில் ஒருத்தர் போட்டிடுறோன்னா 10000 கட்டணும். பட்டியலினத்தை சேர்ந்த, அதாவது ரிசர்வ்டு கன்ஸ்டிடுவன்சியில் போட்டிடணும்னா அதுக்கு 5000 கட்டினா போதும். எனிவே மேடம், நன்றி. நீங்கள் சிவகங்கையிலேருந்து கால் பண்ணி இதில் கலந்துக்கிட்டதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபியூச்சரில் கலந்துப்பீங்களா? அடுத்த வார போட்டியில் கலந்துப்பீங்களா? கண்டிப்பா சார். டெஃபினட்டாக கலந்துக்கணும். நீங்கள் வந்து திரும்ப முயற்சி செய்யணும். என்னுடைய ஆசை. தேங்க்ஸ் மேடம், நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார். மக்களே, இது சொல்க வெல்க. டைட்டில் ஸ்பான்சர் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, பவர்டு பை ஸ்டெரன் கிளப் சோடா. நான் உங்களோட டிஎன்ஆர். அடுத்த காலருக்கு போயிடலாமா? ஹலோ ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சார்? பேர் சுந்தர வடிவேல் சார், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சுந்தர வடிவேல், எங்கேருந்து சார்? பெங்களூர் சார். ஓ, பெங்களூர்ல இருந்து பேசுறீங்க. என்ன பண்றீங்க சுந்தர வடிவேல் சார்? சார், நான் ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார், இங்க பெங்களூர்ல. டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல சார், அது டெய்லி நடக்கிறது தான், ஆபீஸ் போயிட்டு வர்றது. டெய்லி நடக்கிறத நீங்க நடந்துடலாமே இல்ல, டிராஃபிக்ல மாட்டது. ஆமா சார், ஆமா சார். ஓகே, மகிழ்ச்சி சார். நீங்க பெங்களூர்ல இருந்து கால் பண்ணீங்க. அவுட் சைட் தமிழ்நாடு இப்பதான் முதல் கால். ஓகே சார். ஓகே, வாழ்த்துக்கள் சார். வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு எம்சிக்யூ, ரெண்டாவது கேள்வி நீங்க பதில் சொல்லணும். கண்டிப்பா 15 செகண்ட் தான். ஸோ அதனால கொஞ்சம் யோசிங்க, ரொம்ப யோசிக்க முடியாது. ஷூர். ரெடியா சார்? ரெடி சார். ஓகே, சுந்தரவடிவேலு சாருக்கு கேள்வி ரெடியா? நடிகர் சரத்குமார் எந்த தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்? ஏ திருநெல்வேலி, பி தென்காசி, சி தூத்துக்குடி, டி திருச்செந்தூர். சார், உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சார், டி திருச்செந்தூர். டி திருச்செந்தூர்னு பட்டுன்னு அடிச்சிருக்காரு, பட்டாசு மாதிரி. பார்க்கலாம். 12 செகண்ட் இருக்குங்க மீதி. ஆமா சார், அதான் நினைக்கிறேன். நினைச்சிருக்காரு. ஆஹா, நல்ல கெஸ் தான் சார். ஏன்னா அவர் திருச்செந்தூர்லேருந்து போட்டி போட்டிருக்காரு, ஜெயிச்சது இல்லை. பார்க்கலாம், சரியான விடை எதுன்னு பார்க்கலாம். தென்காசி 2011 அவர் வந்து தென்காசி உறுப்பினராக இருந்தார் சார். பட் எனிவே, குட் அட்டெம்ப்ட் சார். ஓகே சார். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. பெங்களூர்லேருந்து கலந்துக்கிட்டார். மக்களே, நம்ம வந்து கும்மிடிப்பூண்டிலேருந்து கன்னியாகுமரின்னு சொன்னோம், இப்போ இந்தியான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்தியா ஏன், இந்தியாவை தாண்டி வெளிநாட்டிலேருந்து கூட போட்டியில் கலந்துக்கலாம். ஸோ ரொம்ப சிறப்பாக போயிட்டு இது வரைக்கும் ஒரு வின்னர் தான் நம்மளுக்கு வந்திருக்கிறாங்க. இனிமேல் வின்னர் வராங்களான்னு பார்க்கலாம். சரி, அடுத்த காலருக்கு போயிடலாமா? ஹலோ 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 மக்களே, இது வந்து சொல்க வெல்க ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மக்களுக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் இந்த ப்ரோமோலேயே பார்த்துருப்பீங்க. அரசியல் பேசாதவங்களே கிடையாது, வீட்டுக்கு வீடு பேசுகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. நல்லது தானே? எல்லோரும் இப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் கூட அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட வாக்கு அளிக்கணும், நம்ம ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்குது. இளைஞர்களுக்கு ஆர்வம் வந்திருக்குது. இது எல்லாரும் செய்யணும். அதுவும் நம்ம பணம் வாங்காமல் ஓட்டு போடணும். அதுதான் நம்மளோட கடமை. ஓட்டே போடாமல் ரோடு சரியில்லை, தண்ணி வரல, அது இல்லை, பஸ் இல்லை, அந்த ஃபெசிலிட்டி இல்லை, இந்த ஃபெசிலிட்டின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டியூட்டியை செஞ்சிடணும். இப்போது இந்த எலெக்ஷன் தொடர்பாக நிறைய ஆர்வம் இருக்கிறதுனால மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் ஒரு ஜாலியான ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி தான் இந்த சொல்க வெல்க. ஜாலியாக இருக்க போதுங்க. ஒரு ஃபன் ஃபீல்டு குவிஸ் ஈவெண்ட். நீங்கள் குவிஸ்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா
படித்தவங்க மட்டும்தான் பதில் சொல்லணுமா, மற்றவங்களுக்குலாம் என்ன இருக்குது அப்படி தான் நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் கலந்துக்கலாம். ஓட்டு போடணும், எல்லாரும் ஓட்டு போடணும் இல்லையா? அதை சொல்கிறதுக்காகவும் நம்ம வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 70% 75% இப்படி தான் வருது. இன்னும் 80% தாண்டி வரணும். இப்போ ஒரு எஸ்ஐஆர் நடந்தது, அதில் நிறைய பேர் நீங்கள் ஆர்வத்தோடு போயிட்டு உங்களுடைய இதை வந்து வாக்குரிமை இருக்கான்னு பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரல் ரோல் வந்துருச்சு, ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட வந்து 5.67 crore வாக்காளர்கள் இருக்காங்க. இல்லாதவங்க இனிமேல் கூட ஃபார்ம் 6 கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னும் டைம் இருக்குது சரியா? அதனால் அந்த பேர் இல்லைன்னா ஃபார்ம் 6 பயன்படுத்தி சிம்பிளான ஃபார்ம் தான். உங்களோட அடையாளத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் டூ லேட், அதை மறந்துடாதீங்க. இந்த ஈவெண்ட் வந்து எலெக்ஷன் வரைக்கும் குதூகலமாக நம்ம கொண்டாட போகிறோம். சனி மற்றும் ஞாயிறு அன்றைக்கி வந்து 3லேருந்து 4 வரைக்கும் சரியா? சிம்பிளாக ஃபோனை எடுங்க, காலை அடிங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், பரிசை வெல்லுங்க. சொல்லுங்கள் வெல்லுங்க, ரைட்டா? இன்றைக்கி ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. எனக்கு வர வாரங்களில் வர போட்டிகளில் இன்னும் நிறைய பேர் ஜெயிக்கணும். சரி, வேறு காலம் வந்திருக்காங்களா பார்த்துலாமா? ஹலோ, ஓகே. வந்து ரொம்ப ஜாம் ஆகிடுச்சு லைனு, நிறையா பேர் வேறு காலுக்கு ட்ரை பண்ணி பிஸி ஆகிடுச்சு லைனு. காலர் வர வரைக்கும் நீங்கள் என்னுடைய நம்ம அரசியல் சம்மந்தமான நிறைய விஷயங்களை பேசலாம். மக்களே, 234 தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த எலெக்ஷனில் நம்ம அளிக்கிற ஒரு வாக்கை வச்சு தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் யார் வருவா, நம்மளுடைய பிரதிநிதி யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ அந்த கடமையை இன்னும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம செய்வோம். தமிழ்நாடு அரசியல், தேர்தல் வரலாறு, தேர்தல் நடைமுறை, எப்படி தேர்தல் நடக்கும், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி. நீங்கள் ஃபோன் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம நம்பர் இருக்குல்ல, எடுத்து அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் நாங்கள் உள்ளே கொண்டு வந்துடுவோம். நீங்கள் ஒரு பார்ட்டிசிபெண்ட் ஆகிடுவீங்க. 2 கேள்வி கேட்போம். முதல் கேள்விக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். 15 செகண்டுக்குள்ளே நீங்கள் சரியான ஆப்ஷன் சொன்னீங்கன்னா 2வது கேள்விக்கு போவோம். அதுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது, நீங்களே பதிலை சொல்லணும். அந்த பதிலையும் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஒரு பரிசு உண்டு, உங்களுக்கு கேஷ் வவுச்சர் கிடைக்கும். நம்ம டீம் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எனிவே நீங்கள் வந்து மொபைல் நம்பர்லேருந்து தான் பெரும்பாலும் அடிக்கிறீங்க. அந்த நம்பரை அடித்து நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பரிசை வந்து சூடாக அனுப்பி வைப்பாங்க சரியா? இது வந்து ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் ப்ரோக்ராமுங்க. இன்ஃபர்மேஷன் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தால் போர் அடிச்சிடும். அதனால் ஒரு ஜாலியாக எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி, யாரும் பயப்படக்கூடாது. கேள்வி கேட்டுற போகிறாரு, பதில் சொல்லணுமா அப்படின்லாம் நீங்கள் தயங்கக்கூடாது. உள்ளே வந்து தைரியமாக, நம்ம நிறையா பாருங்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்தாங்க, ஒரு டெய்லர் வந்தார். ஒரு டெய்லர் தான் வந்து வின் பண்ணியிருக்கார். வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து அவ்வளோ ஆர்வமாக அவர் வந்து கலந்துக்கிட்டார். பெங்களூர்லேருந்து சுந்தரவடிவேலு சார் வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்கள்லேருந்து வந்துட்டுருக்காங்க. சிவகங்கையிலேருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ராயபுரத்துலேருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, எல்லோரும் கலந்துக்கிறாங்க. இது உங்களோட ஆர்வத்தை காமிக்குது. ஏன்னா அரசியல் எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா, யாரோ வராங்க யாரோ போகிறாங்க அப்படின்லாம் இருந்த காலம் போயிடுச்சு. இது நம்ம மாநிலம், இது நம்ம தொகுதி, நம்மளோட ரைட் இது ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் எல்லாருக்கும் வந்திருக்கு. ஓகே, அடுத்ததாக காலர் வந்திருக்காருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, ஜாமான லைன் அப்படியே இருக்குது. அடுத்த நாளைக்கு மக்களே மறந்துடாதீங்க, 3 மணிக்கு இதே மாதிரி சொல்க வெல்க வந்து நம்ம ஷோ நடத்த போகிறோம். நாளைக்கு நீங்கள் வந்து இதுமாரி ஆர்வமாக வந்து கலந்துக்கணும், ரைட்டா? 1 hour நாளைக்கு ஃபன் பண்ணுறோம். நாளைக்கு நம்ம திரும்பவும் சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது TNR. வணக்கம், நன்றி மக்களே.